உயிருக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கான பதில் தருகிறது இந்த குறட்பா. பார்க்கலாமே என்ன சொல்லுகிறது என்று. 14வது குறட்பா திரையில் காணுகிறீர்கள். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் தின் திரளுக்கு என்னோ செயல். அ ரொம்ப அழகா கேட்கிறார் உமாபதி சிவம். இந்த பாட்டுக்கும் 2 பொருள் இருக்கு. 2 பொருளுமே என்ன சொல்றது, கடைசியா ஒரே கருத்தைத்தான் வலியுறுத்துகின்றன. பொருள் கொள்ளும் விதத்தில் 2 விதமாக பொருள் கொள்ளலாம். முதல்ல சாதாரணமா பொருள் கொள்வது. நாளும் கண்டவற்றை கனவில் கலங்கியிடும். பெரு வலிமை உடைய இந்த உயிருக்கு சுதந்திரமான செயல்ங்கிறது என்னங்க இருக்கு? ஏங்க, நாளும் கண்டவற்றை கனவில் கலங்கியிடும். இப்போ இங்க நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நனவு என்றால் என்ன? கனவு என்றால் என்ன? நனவு நமக்கு தெரியும். இந்த 5 பொறிகளும் விழிப்பான நிலையில் நாம காண்பதெல்லாம் நனவு நிலை. சரியா? சரி. கனவு நிலை இது நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது பலமுறை வகுப்புல நம்ம விளக்கி இருக்கிறோம். கனவு என்பது நனவில் கண்டதுதான் கனவாக வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கனவு என்பது நாம நனவுல கண்டதுதான். என்ன ஒண்ணே ஒண்ணு, அது இந்த பிறவியில தான் கண்டிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா உடனே நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். பலரும் என்ன கேள்வி கேட்கிறோம், ஐயா நான் இதுவரைக்கும் அந்த இடத்துக்கு நான் போனதே இல்லங்கய்யா. ஆனா அந்த இடத்துக்கு போனது போல ஒரு காட்சி நான் காணுகிறேன். இதுவரைக்கும் அப்படி ஒரு இடம் நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, படிச்சிருப்பீங்க. நீங்க அப்படி ஒரு இடத்த நீங்க நெனச்சு பார்த்திருப்பீங்க. இப்படிலாம் எதுவுமே இல்லன்னா, போன ஜென்மத்துல அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இதுதான் அதுக்கு விளக்கமே ஒழிய, ஆனால் கனவு என்பது முழுக்க முழுக்க என்ன? நனவில் கண்டதைத்தான் கனவில் காண்கிறோம். இது மட்டும் முதல்ல விளங்கிப் போங்க. இந்த சிறு அறிமுகத்தோட இந்த பாட்டுக்குள்ள போங்களேன். நாளும் கண்டவற்றை கனவில் கலங்கியிடும் திண்திரள். எப்பா நீ பெரிய ஆள்ன்னு சொல்லிக்கிறியே, நீ எல்லாம் வல்லவன் சொல்லிக்கிறியே, யாரு? நம்மள பார்த்து தான் கேட்கிறாரு. உமாபதி சிவம் கேட்கிறாரு. நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம்? என்னால முடியாது ஏதாவது இருக்கா? என்னால முடியாது. யாராலயும் முடியாதுங்க. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நானு? நான் எதையும் செய்வேங்க. எதையும் செய்யக்கூடிய வலிமை, ஆற்றல் எனக்கு இருக்குங்க. அப்படிலாம் தான நம்ம சொல்லிக்கிறோம். நம்மள பார்த்து தான் உமாபதி சிவம் கேட்கிறாரு. எப்பா எதையும் செய்வாய் என்று சொல்லுகிறாயே, அ எனக்கு ஒரே ஒரு ஐயப்பாடு. நீ நனவுல கண்டவற்றை, அதுவும் நாளும் 1 நாள் 2 நாள் இல்ல. பல நாள் பார்த்து பழகிய, தெளிவா உணர்ந்த பொருள்களை நீ கனவு காண்றாயே, அப்ப தெளிவா காணுகிறாயா? நீங்க இந்த எக்செப்ஷனல் கனவுலாம் கூட விட்டுடுங்களேன். ரொம்ப ரேரா பார்க்குற கனவு. அத கூட விட்டுடுங்களேன். பொதுவா நம்ம என்ன கனவு காண்றோம்? பொதுவா காண்ற கனவுலாம் நம்ம தினம் பார்க்குற விஷயம் தானங்க காண்றோம். தினம் பார்க்குற விஷயம் தானங்க. திடீர்னு நாளைக்கு எக்ஸாம். நான் படிக்கவே இல்ல அப்படின்னு ஒரு கனவு காண்றோம். திக்குன்னு தூக்கி போடுது. இந்த கனவு கண்டீங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம்னா என்ன? எப்ப எக்ஸாம் எழுதுனீங்க? எல்லாம் தெரியும்ல. இப்ப அவ்ளோ தூரம் தெரிஞ்ச உங்களுக்கு, இப்ப என்ன கனவு கண்டேன்னு சொல்லுங்க. இல்ல நாளைக்கு எக்ஸாம்னு கனவு கண்டேன். நாளைக்கு எக்ஸாம்னு கனவு கண்டேன். என்ன எக்ஸாம்? இல்ல, இல்ல. நாளைக்கு ஆக்சுவலா சயின்ஸு நான் இன்னைக்கு உட்கார்ந்து மேத்ஸ் படிச்சுட்டு இருக்கிற மாரி கனவு கண்டேன். சரி, நாளைக்கு சயின்ஸு, இன்னைக்கு மேத்ஸ் படிச்சுட்டு இருக்கிற. அதனால பயந்து போயிட்ட. எத்தனாவது ஸ்டாண்டர்டுக்கு உள்ள சயின்ஸ், மேத்ஸ் எக்ஸாம்? 8த் ஸ்டாண்டர்டா? 9த் ஸ்டாண்டர்டா? எப்ப உள்ளது? ஒருவேள அது 9த் ஸ்டாண்டர்ட்னா மந்த்லி டெஸ்ட்டா? குவார்ட்டர்லியா? ஹால்ஃப் இயர்லியா? ஸ்லிப் டெஸ்ட்டா? எந்த டெஸ்ட்டு? தெரியுதா? சரி அப்படியே இருந்தாலும் அது எந்த போர்ஷன்? தெரியுதா? அப்போ நனவுல நான் தெளிவா கண்ட விஷயத்த கனவு காணுகிறேன். ஆனா அந்த கனவுல ஒரு தெளிவு இல்ல. கலங்கிய நிலையில் தான் கனவு இருக்கிறது. ஏன்பா நனவுல பார்க்கிறவனும் நீ, கனவு காண்பவனும் நீ, கனவு கண்டாய் என்று சொல்லுபவனும் நீ. அப்படி நான் எதையும் செய்வேன், எதையும் என்னால் சாதிக்க முடியும் சொல்றியே, நனவுல பார்த்தத கனவுல ஒழுங்கா பார்க்க தெரியலையே. உனக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு.
எல்லா ஆற்றலும் இருக்குன்னு சொல்லிக்கிற, நான் நினைச்சா செஞ்சிருவேங்கிற, உனக்கு சுதந்திரம் இருக்கு. செயல் என்னோ, என்னோ செயல். உனக்கு என்னையா சுதந்திரமான செயல் இருக்குன்னு நீ நினைக்கிற? அ நீ பழகுன நனவு. அதையே உனக்கு ஒழுங்கா கனவுல பார்க்க தெரியலன்னா, என்ன சுதந்திரம் உனக்கு இருக்கு? என்று மிக அழகாக உமாபதி சிவம் கேட்கிறார். நாள்தோறும் நனவில் தெளிவாக கண்டு பழகிய பொருட்களை கனவில் மாறுபடக் கண்டு மயங்குகிறோம். இந்த அற்பமான உயிராகிய உனக்கு என்ன சுதந்திரமான செயல் இருக்கிறது? விரும்பிய போது விரும்பிய கனவை காண முடியாத உயிருக்கு என்னங்க சுதந்திரம்? நினைச்சு பாருங்க. இப்போ சில சமயம் என்ன ஆகும்னா, நல்ல கனவு கண்டுட்டு இருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால அது தடைபட்டுடும். யாரோ கூப்பிட்டுருப்பாங்க, இல்லன்னா ஏதாவது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கும். ஏதோ ஒண்ணு. உடனே என்ன பண்ணுவோம்? மறுபடியும் கண்ண மூடிட்டு, அந்த கனவ கொஞ்சம் கன்டின்யூ பண்ணலான்னு நெனைப்போம். எங்கேயாவது கன்டின்யூ பண்ண முடியுதா? இன்னைக்கு நான் இப்படிதான் கனவு காணணும்னு நெனச்சுக்கிட்டு நான் படுத்தா, அந்த கனவ நான் கண்டுட முடியுமா? இப்போ இன்னைக்கு திருவருட்பயன்ல இவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் கத்துக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு ஆங்கிள்ல சிந்திக்கிறாங்க. இதெல்லாம் என்ஜாய் பண்றோம். இந்த திருவருட்பயனையே நான் கனவுல இன்னைக்கு காணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டு போய் படுத்தா, எனக்கு இந்த திருவருட்பயன் இந்த சிந்தனையோ, இந்த வகுப்போ, இந்த லேப்டாப்போ இதெல்லாம் எங்கேயாவது எனக்கு கனவுல வரப்போகுது? யாராவது இது கேரண்டீடா சொல்ல முடியுமா? அப்போ நான் நினைச்சத நான் கனவு காண முடியலன்னா, என்னங்க சுதந்திரம், சுதந்திரம்னு சொல்றீங்க? இந்த பாட்டுல 2 பொருள் இருக்குங்க. 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு கண்டது, இன்னொன்னு கலங்குவது. 2 சொல் இருக்கு. நல்லா கவனிங்க. காண்டல், கலங்குதல். காண்டல் என்றால் தெளிவாக காணுதல். தெளிவாக உணர்ந்து காணுதல். கலங்குதல் திரிய காண்டல். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ அதே பாட்ட இப்போ இது ஒரு ஒரு முதல்ல ஒரு மீனிங் என்ன? கலங்குதல் கனவில் அப்படின்னு சொல்லியாச்சு. கனவில் கலங்கியிடும். அப்படிதானே சொல்லியிருக்காரு உமாபதி சிவம். கனவில் கலங்கியிடும். அப்போ கனவுல கலங்குறீங்கன்னா, நனவுல தெளிவா பார்க்கிறீங்கன்னு அர்த்தம். கலங்குதல் கனவில் என்றால், கண்டது எங்க இருக்க முடியும்? நனவில் தான். அப்ப நனவில் தெளிவாக கண்டதை, கனவுல நம்ம கலங்கி பார்க்கிறோம். தெளிவில்லாமல் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன நனவில் காண்பவற்றை தான் கனவாக காண்கிறோம். ஆனால் முழுமையாக தெளிவாக நம்மால பார்க்க முடியல. இத வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் உயிருக்கு சுதந்திரம் இல்லை. இது ஒரு டைரக்ட்டான ஒரு மீனிங். இதுவே வேற மாரி நம்ம பொருள் கொள்ளலாம். எப்படி தெரியுமா? அந்த பாட்ட பாருங்களேன். என்ன சொல்றீங்க அது? என்ன சொல்றோம்ன்னு பாருங்க. நாளும் நாளும் கனவில் கண்டவற்றை கலங்கியிடும். இதுக்கு எப்படி பொருள் கொள்ளலாம்ன்னு பாருங்க. நாளும் கனவில் கண்டவற்றை கலங்கியிடும் திண்திறலுக்கு என்னோ செயல். இப்படி இத மாத்தி நம்ம கொண்டு கூட்டினால் இதுக்கு வேற பொருள் வருது. என்ன தெரியுமா? நாளும் கனவில் கண்டவற்றை அப்படின்னா என்னது? காண்டல். இது எங்க நடக்குது? கனவுல நடக்குது. அப்ப கனவுல நீ தெளிவா தானே பார்த்த. கனவுல பார்த்ததுல உனக்கு ஏதாவது இது கனவு நீ பார்க்கும்போது தெளிவா இருந்துச்சா இல்லையா? ஆமாமா. கனவு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இருந்தது. ஒரு புலி என்ன விரட்டுச்சு. அந்த புலி ஆக்சுவலா ஒரு புதருக்குள்ள இருந்தது. நான் அந்த புதருக்குள்ள என்னமோ ஒரு பூ இருக்கேன்னு பறிக்க போனப்பதான் அது என்ன புடிக்கவே வந்தது. எனக்கு நல்லா தெரியும். அந்த கனவு இன்னமும் அப்படியே பளிச்சு ஞாபகம் இருக்கு. இருக்கா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அது விரட்ட, நான் ஓட, அப்புறம் நடுவுல ஒரு மரக்கட்டை வர, அந்த மரக்கட்டைன்னா அந்த கட்டைய அப்படியே தாண்டி குதிக்க, புலி அந்த மரக்கட்டைக்கு அடியில வர, இப்படிலாம் அது வந்தது. அப்போ அந்த கனவை காணும் பொழுது கனவு எப்படி இருக்கு? தெளிவா இருக்கு. அதான் இங்க சொல்றாரு. நாளும். நாளும்னா ஆல்மோஸ்ட் டெய்லி கனவு காண்றோம். கனவில் கண்டவற்றை கனவில் கண்டவற்றைன்னா, கனவுல நீ தெளிவா பார்த்தல்ல, தெளிவா பார்த்த கனவ, நனவுல சொல்லும்போது எப்படி சொல்ற? நனவுல தான் எனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. கனவு காணும் பொழுது தெளிவா இருக்கு. ஆனா, அப்ப தெளிவா நான் என்ன பார்த்தேன் நனவுல சொல்லும்போது கலங்கிடும். இவ்வளவுதாங்க விஷயம். இங்க இப்படி கொண்டு கூட்டினால், கண்டது என்பது கனவில் வருகிறது. அப்ப கலங்குதல் எங்க நடக்கும்? நனவுல. அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? கனவு கண்டோம். கனவு கண்டது உண்மை. அதெல்லாம் ரைட்டு. எழுந்த பிறகு கேளுங்க.
இப்படி ஒரு கனவு கண்ட மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கா? இல்ல இன்னைக்கு தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். அப்போ கனவு கண்டமா இல்லையான்னே சொல்லத் தெரியல. சரி கனவு கண்டோங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சாலும், கனவு இப்படித்தான் இருந்ததா? இல்ல வேற மாரி இருந்ததா? சொல்லத் தெரியல. சரி அந்த கனவு முடிஞ்சுச்சா? முடியலையா? சொல்லத் தெரியல. அப்போ கனவுல நான் என்னதான் தெளிவா பார்த்தாலும், நனவுல அத என்னால எப்படி சொல்லத் தெரியல. அத தெளிவா எனக்கு சொல்லத் தெரியல. இப்படிப்பட்ட எனக்கு சுதந்திரமான செயல் இருக்கு. நான் நெனச்சா, நான் விரும்பியத, நான் நெனச்ச மாரியே செய்ய முடியும்னு நீ சொல்றியே! அதுக்கு ஏதாவது பொருள் இருக்காப்பா? நீ தான் கனவு கண்ட. கனவு ரொம்ப தெளிவா தான் கண்ட. ஆனா, அதே நீ இப்ப நனவுல அத சொல்லுன்னா உனக்கு சொல்லத் தெரியல. ஆனா, நீ என்ன கிளைம் பண்ணிக்கிற? நான் நெனச்சா நெனச்சத செய்வேன். என்னால செய்ய முடியாது எதுவும் இல்ல. அப்படின்னு சொல்றியே! என்ன உன்னோட சுதந்திரம்? என்று இந்த பாடல் கேட்கிறது. என்ன சொல்ல வராரு? உயிருக்கு சுதந்திரம் இல்லை. அதாங்க இந்த பாட்டோட முடிந்த முடிவு. சரி உயிருக்கு சுதந்திரம் இருக்கா? இல்லையா? இது ஒரு $1,000,000 கொஸ்டின் இது. இதுக்கு பலரும் பல்வேறு விதமா பதில் குடுக்குறாங்க. நாமளும் இத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? ஏன்னா இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சப்ஜெக்ட். இது என்ன பத்தின சப்ஜெக்ட் இல்ல. இப்ப எனக்கு சுதந்திரம் இருக்கா? இல்லையாங்க? சரி. முதல்ல சுதந்திரம்னா என்ன? அதுக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்லணும்ல. சுதந்திரம்னா என்ன? முதல்ல அத சொல்லுவோம். சுதந்திரம்னா என்ன? நான் நெனச்சத நான் செய்யணும். கரெக்ட்டா? அடுத்தது என்ன தெரியுமா? நான் இப்படித்தான் செய்ய போறேன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கணும். மத்தவங்களுக்கு தெரிந்த விஷயத்த நான் செஞ்சா அதுக்கு பேரு சுதந்திரம் இல்ல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருந்தா தான் சுதந்திரம். அப்பதானே ஐ ஹேவ் எ வில், ஃப்ரீ வில். நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, நான் லெஃப்ட்ல போறேன்னு. நான் ரைட்ல போலாம். அதான் என்னோட ஃப்ரீ வில். கரெக்ட்டா?